ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கோதுமை குருணையில ஒரு கஞ்சி ரெசிபி பார்க்க போறோம். கஞ்சின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு கஞ்சி செய்யறதுக்கு நான் 1/2 கப் கோதுமை குருணை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 சேர்ந்து கழுவி ஊற வச்சுக்கலாம். கோதுமை குருணைக்கு பதிலா நீங்க ரவை கூட எடுத்துக்கலாம். ரவை எடுக்கும்போது நீங்க ஊற வைக்க வேண்டியதில்ல. டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டோம். இத ஒரு பவுல்ல போட்டு ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் கோதுமை குருணை எடுத்திருக்கேன் நானு. அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து குக் பண்ணணும். 1:6ங்கிற ரேஷியோல ஊற வைக்கிற தண்ணிய சேர்த்து தான் நம்ம குக் பண்ண போறோம். ஸோ 2 கப் ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். 3வது கப் குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதுல 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் போதும். கஞ்சி செய்ய போறோம். அதனால நெறைய ஆயில் சேர்த்த வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு இதெல்லாம் வாசனைக்காக சேர்த்திக்கிறோம். அடுத்து ஒரு சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணதை சேர்த்திக்கலாம். அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்க போறேன். சின்னதா இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா 1 போதும். இது 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ம பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். பொடி பொடியா கட் பண்ணி. சின்ன தக்காளிலேயே நான் பாதி தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி இதுக்கு அதிகம் சேர்த்த வேண்டியதில்ல. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 3 பீன்ஸ், ஒரு சின்ன கேரட் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்க சேர்த்திக்கலாம். இது கூட பொடி பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைய வாசனைக்காக சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா கோதுமை குருணையும் பாசிப்பருப்பும் அதை இதுல சேர்த்திக்கலாம். ஊற வச்சிருக்கிற தண்ணியோட சேர்த்து இதுல போட்டுக்கோங்க. கஞ்சிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். கஞ்சிக்கு 1:6ங்கிற ரேஷியோல தண்ணி சேர்த்தணும்னு சொல்லியிருந்தேன். 1/2 கப் கோதுமை குருணைக்கு 3 கப் தண்ணி சேர்த்தணும். 2 கப் ஊற வைக்கும் போது சேர்த்திட்டோம். இப்போ 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் கஞ்சி மாதிரி இருக்கும். இல்லைன்னா உப்புமா மாதிரி ஆயிரும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி வச்சுக்கலாம். தண்ணி இப்ப நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகுது. இந்த டைம்ல குக்கர் மூடி வச்சுக்கலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கணும். இப்ப 3 விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா, டயட்ல இருக்கிறவங்க சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிடலாம். ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு லைட்டா ஃபுட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த கஞ்சிய இப்படியே டைரக்ட்டா சாப்பிடலாம். சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. இந்த கஞ்சி கூட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.